வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் தினசரி வாழ்க்கையில் மிகவும் பயன்படக்கூடிய 15 எளிய டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம். இவற்றில் பலவற்றை நீங்கள் உடனே பயன்படுத்தலாம். சரிங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? முதலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் ஒரு நம்ம பாதி எடுத்து இதுக்கு ஜூஸ் போடவோ அல்லது பிரியாணிக்கோ புளிஞ்சிருப்போம். இப்போ கம்மியாக தானே எல்லோரும் இருக்கோம். ஒரு அரை மூடி எடுத்து புளிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிங்கன்னா நீண்ட நேரம் வாடாமல் இருக்கும். அந்த ஃபாயில் பேப்பர் சுற்றி வச்சிங்கனாலும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, மொபைல் ஃபோன் இருக்கு இல்லைங்களா, நைட்டு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு தூங்கிடுவாங்க மறந்துட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யக்கூடாது. முழுவதும் தேவையில்லாமல் சார்ஜில் வைக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது மொபைல் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த இதை செய்யாதீங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் அல்லது இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸ்கேன்லாம் இருக்குது இல்லையா, அதை புகைப்படம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கேன் எடுத்து அதை உங்கள் மொபைல் இருந்ததுன்னா ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை பாதுகாப்பாக அதை ஒரு டூப்ளிகேட் ஃபார்ம் எடுத்து வச்சுட்டு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இது ஒரு டிப்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எப்பொழுதும் நம்ம நம்மளுடைய வருமானத்தை அதில் சேமிக்கிறதுக்கு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அது ஒரு டிப்ஸுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்னா, வீட்டு சாவி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கண்டிப்பாக எப்பயுமே ஒரு கூடுதல் சாவி எடுத்து தயார் பண்ணி வச்சுட்டு பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கணுங்க. அப்போ தான் இதை தொலைஞ்சிட்டா கூட நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மருந்தெல்லாம் இருக்கும். அது எப்பயுமே குழந்தைங்க இருக்கிற இடத்துலலாம் எட்டாத இருக்கிறதுக்கு வச்சிடுங்க. தினமும் 20 நிமிஷம் 30 நிமிஷம் நடக்கிறதுனால நடைப்பயிற்சி செய்யணும். அது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லா பக்கமும் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. இது ஒரு டிப்ஸு தாங்க. நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்கணும் அப்படின்றக்கப்ப தேவைப்படாத இடத்துலலாம் மின்சார செலவு குறைக்கிறதுக்கோசம் தேவைப்படாத இடத்துலலாம் ஆஃப் பண்ணிடுறது. லைட்டு ஃபேனு இதெல்லாம் ஓடிச்சுன்னா ஆஃப் பண்ணிடுறது தான் பரவாயில்ல இல்லைங்களா. அது பழக்க குழந்தைங்களுக்கும் வந்துடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அடுத்த நாள் என்ன செய்ய போகிறீங்களோ அதெல்லாம் தினம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக மிச்சப்படுத்திட்டு நீங்கள் வேறு ஏதாவது செய்யலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ஏதாவது கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அறிவு நல்லா வளர்த்திக்க முடியும். அது பின்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதையாவது படிங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்யுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பாட்டிலில் தண்ணி கொடுத்துருங்க, 1 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி. அப்போ கண்டிப்பாக அவங்க அதை குடிச்சு 3 லிட்டராச்சும் குடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எப்படியும் அதையே பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது யூஸ் பண்ணுறதுனால தப்பு இல்லைங்க. சரிங்களா? அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் அரிசி வாங்கி வச்சுட்டோமா, அதில் பூச்சி வராமல் இருக்க சில வேப்பலையெல்லாம் போட்டு வச்சுருங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் பூச்சியெல்லாம் வராமல் தடுக்குங்க. சரிங்களா? சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறியெல்லாம் வெட்டிட்டு கழுவுறதோட முன்னாலேயே கழுவுனீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கழுவி வெட்டிட்டு அதுக்கப்புறம் கழுவுறதோட அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில டைமில் நம்ம விலை குறைவாக இருக்குன்னு சீப்பான பழம் வாங்குறேன்ட்டு அதை வேஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு பணம் இழக்கிறதோட நல்ல தரமான பொருளை வாங்குறது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இழப்பே வராது, உங்களுக்கு பொருளும் நஷ்டம் ஆகாது.